அனைவருக்கும் சொந்தமாகும் அன்னையினை படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே அம்பேத்கர் வாழியவே. அம்பேவாடா கிராமத்திலே அவதரித்த அம்பேவாடா கிராமத்திலே அவதரித்த திருமகனே, ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வந்த இறைவனே, ஏழைகளின் துடைக்க வந்த இறைவனே. அகில போற்றும் அண்ணன் அனைவருக்கும் சொந்தமவன் அன்னையினை படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே அன்னையினை படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே. நீங்க சொன்ன பிரகாரம் அந்த மணிபுராட்டுக்கு போனங்க, அந்த நாட்டு மன்னரை பார்த்து மதிப்பனை கேட்டேன், கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏன்னா போர் மாலை சதி சொல்லிட்டாங்க. ஐயா ஓ என்ன அளவும் இருக்கும், என்னுடைய தந்தை இருக்கும்போது தவறாமல் செலுத்தி வந்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்று விட்டார்களே. என்ற பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக வரவில்லை. ஆமா, ஏன் கொடுக்க மறுக்கின்றார்கள்? விடக்கூடாது. நாம படைகளுக்கு ஆகட்டும். படையோடு அந்த பாவிகளுக்கு செல்லுவோம். படையோடு அந்த பாவிகளுக்கு செல்லுவோம். படையோடு அந்த பாவிகளுக்கு செல்லுவோம். தன்னை ஏகில மாற்றி வரத்திட பாவிகளுக்கு செல்லுவோம். என்னுடைய பாட்டன் காலத்திலிருந்து என்னுடைய தந்தை காலம் வரை எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் வந்திருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்றவன் நீ. பேரரசாக இருந்தால் உனக்கு நாங்கள் சப்பப்படம் கட்ட வேண்டும். கட்ட முடியாத தட்டு பயனை உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பையா உன்னை வெல்வதற்கு என்னுடைய நாட்டில் எனக்கு உயிர் பிச்சை அளிக்கும் மரியாதையாக சொல்கிறேன். கடைசியாக அப்படியா வேண்டாம். பிடிவாத குணம் விட்டுவிடு விட்டுவிடு என்று உரைக்கிறேன். பிடிவாதம் பிடிக்கிறாய். உரைக்கிற நோய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணமாறாது. குட்டு சோட்டிலே கைதை மோதுவது, சேற்றிலே எருமை இவை அனைத்த உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எதிர்த்துரைத்தாலும் உன்னுடைய மரமண்டை கேளாது. போக முடியுமா முடியாதா? என்ன அதற்கு இடமே இல்லை. அப்படியா? மரியாதை விட்டு எனக்கு சத்தம் பேச தகுமா? மரியாதை விட்டு எனக்கு சத்தம் பேச தகுமா? எள்ளி நகையாடு ஏழனை செஞ்சுட்டாய். எள்ளி நகையாடு ஏழனை செஞ்சுட்டாய். சொல்லிய முடிக்கிற கொச்சனே போல சத்தம் பேச தகுமா? 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 எனக்கு ஆணவம் அன்றே.
இருந்தா எவன்டா மீச ஓதுற அண்ணாடி ஒரு மீச வந்து கைதி குதிக்கிற வாடு வலுசவக்கான முதலில் உரைத்து என்னுடைய பேச்சை கேட்கவில்லை தட்டிப்பயனே பார்த்தாயா என்னுடைய பாதத்தில் வடிந்து விட்டான் இவனை என்ன செய்ய வேண்டியது சொல்லு மணிவரி நாட்டுக்கு திருநோய்வால் மறுபடியும் சண்டைக்கு வருவான் நாட்டுக்கு வளர விட கூடாது என்ன செய்யலாம் அங்க முடிவு வச்சு தூக்குற போட்டுருவான் ஐயோ வாடா என்னுடைய தந்தை எனக்கு பொழுது தவறாமல் செலுத்தி வந்தீர்கள் வரிப்பணம். ஆனால் என்னுடைய தந்தை இறந்த பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக வருகிறது கட்டளை. அதனால் ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. மறப்போம் மன்னிப்போம் என்ற வரவிலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். நான் என்று அவன் கரங்கள் விலங்கு அகற்றி தெரியுமா என்ன இதுமா பேசுறீங்க? நம்ம நாட்டு படை வீரலாம் பாவம் ஒரு வாரம் பொண்டாட்டுக்குள்ள விட்டு வந்து வெயிலும் பார்க்காத மழையிலும் பார்க்காத உட்காந்து இவ்வளவு சண்டை போட்டு சில பேர் காலை எழுந்துக்கிறான், சில பேர் கை எழுந்துக்கிறான், சில பேர் கண்ணை எழுந்தா, சில பேர் உயிரை தாக பண்ணிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சண்டை போட்டுட்டு வந்தா ஒரு மனிதன் மன்னித்து சொல்ல மறப்பதா தமிழன் அவன் மன்னித்து சொல்லிவிட்டான். அவன் கரங்களை அதுதான் எல்லாரும் சொல்றேன். அவனா சண்டை போட்டா நீங்க போகாதீங்க, வாய்தால மாட்டு விட்டு வந்துவான், அவன் சந்தோஷமா இருப்பான். நீங்க போகாதீங்க. வெள்ளிக்காரி போடுற போடுறா வெள்ளிக்காரி இன்று நம்ம நாட்டே முப்பது விழா. நீ எதிரி வெற்றிக்க உனக்கு வெற்றி விழா. எனது மகள் வேல் வெடிக்கின்ற பிறந்த நாள் பகமையா இல்லாத நாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் விழா இந்நாட்டு தளபதி ஆளவந்தாருக்கு வெற்றி விழா. 2வது விழா இந்நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. 3வது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த 30 விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஓடி வாருங்கள்.